தோணும் போதெல்லாம் படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குற நம்ம இந்த வாரம் மார்ச் 27 அருண்குமார் டைரக்ட் பண்ணி விக்ரம் லீடோட நடித்த வீர தீர சூரன் படத்துடைய பாகம் 2 படத்தோட என்னுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குது அப்படின்றதான் நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல படத்தில் ஒரு லேடி காமிக்கிறாங்க. அவங்களுடைய பொண்ணோட தன்னுடைய புருஷன் காணோம் அப்படின்னு தலைவர்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததாக தலைவர் ஒரு பக்கம் அவர் பிளான் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் எஸ்பி பிளான் பண்ணுறாங்க. தலைவருக்கு நம்மளுடைய பிளானில் காளி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காளியை போய் மீட் பண்ணுறாங்க. காளியை மீட் பண்ணதுக்கப்புறம் கதையில் என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்த கதை. நான் பார்த்துக்கிறேன். படத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற ஒரு காட்சி கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு காட்சியிலேயே எஸ்ஜே சூர்யா எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி நல்லாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அவர் ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுற மேனோட ஒரு சீன் இருக்கும். அவருடைய கேரக்டர் ரொம்பவே நீட்டாக எழுதி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவருடைய கேரக்டர் பார்க்குறதுக்கே மாசாக இருந்தது. ஆனால் அவரை விட விக்ரமுடைய கேரக்டர் இன்னுமே ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க. நல்ல ஒரு ஒய்ஃப் கேரக்டரில் தஸ்ரா விஜயன் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ தஸ்ரா விஜயன், விக்ரம், எஸ்ஜே சூர்யா, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பேர் மலையாளம் ஆக்டர்லாம் ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ அவங்க எல்லாருமே முக்கிய கதாபாத்திரம் நடித்த எல்லாருமே தனக்குன்னு கூடப்பட்ட கேரக்டரை ரொம்பவே நீட்டாக நடிச்சு கொடுத்துருந்தாங்க. படத்தோட செகண்ட் ஹீரோ ஜிவி பிரகாஷ் அப்படின்ற அளவுக்கு மாஸான பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருந்தாரு. படத்துடைய கிளைமேக்ஸில் நல்ல ஒரு பீட்டோட நல்ல ஒரு வைபான ஒரு ஃபைட்டிங் சீன் கொடுத்துருந்தாங்க. அது எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எஸ்பிக்கும் நம்ம எஸ்ஜே சூர்யா நடிச்சிருக்கிற எஸ்பி, இன்னொரு பக்கம் ரவி அப்படின்ற ஒரு கேரக்டர் தலைவராக அவர் ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் என்ன மாதிரியான கனெக்ஷன்லாம் இருக்குது, எப்படி அதை கொண்டு போக போகிறாங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் படத்துடைய செகண்ட் ஹாஃப்மே ஃபைட்டிங் சீன்லாம் கொடுத்தது சுவாரஸ்யமாக தான் கொண்டு போயிருக்காங்க. இருந்தாலும் இந்த படத்தில் ஹைலைட்டான விஷயமே விக்ரமுடைய ஃபைட்டிங் சீன் ஒரு சில இடங்களில் ரொம்பவே நம்மளை கூஸ்பம்ஸ் கிரியேட் பண்ணுற அளவுக்கு தாறுமாறாக தெறிக்க விட்டு இருந்தாங்க. படத்தில் தஸ்ரா விஜய் அண்ட் விக்ரம் ரெண்டு பேர்த்துடைய கெமிஸ்ட்ரி ரொம்பவே நல்லா ஒர்க்காக இருந்தது. அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஏஜ் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவங்களுடைய ஸ்க்ரீன் பிளே அழகாக அவங்களுடைய கேரக்டரை அருண்குமார் எழுதியிருந்தார். அண்ட் படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவுமே இப்போ நம்ம சித்தா படம் பார்த்துட்டு இந்த படத்தை போய் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இல்லாமல் நீங்கள் அவருடைய சேதுபதி அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி வச்சு படம் பண்ணார் இல்லையா, ஸோ அந்த படம் எப்படி நம்ம ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் மூவியாக கொண்டு போயிருந்தாங்களோ, ஸோ அந்த படம் மாதிரியே நீங்கள் எதிர்பார்த்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் படத்துடைய சினிமோட்டோகிராஃபி படம் பெரும்பாலும் எடுத்துட்டிங்கன்னா நைட் டைமில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடங்கள்லாம் ப்ராப்பரான லைட் கன்சியூம் பண்ணி டெக்னிக்கல் ஒர்க் நல்லா ஒர்க் வாங்கி அருண்குமார் பண்ணியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே சினிமோட்டோகிராஃபி எப்படி நம்ம லைட்டிங் செட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றத பக்காவை ஷூட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே எடிட்டர் நல்லாவே எடிட் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் கல்லூரும் அப்படின்ற நல்ல ஒரு மெலோடியான ஒரு பீட் இருக்குது. ஸோ அந்த ஒரு பாடல் நம்மளுக்கு மீண்டும் மீண்டும் கேட்குற அளவுக்கு அருமையான பாடலை கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த பாடலை தவிர்த்து இந்த படத்தில் பெருசாக சொல்லும்படி பாடல்கள் எதுவுமே இருக்காது. அந்த ஒரு பாட்டுக்காகவே இந்த படத்தை போய் பார்க்கலாம்ப்பா அப்படின்ற அளவுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு வைப்ரேட்டரியான ஒரு சாங்காக இருக்குங்க. அண்ட் இந்த படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா படத்தில் வரக்கூடிய ஒரு சில இடங்கள் செகண்ட் ஹாஃபில் முக்கியமாக சொல்லும் நம்மளுக்கு போர் அடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அதை மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போயிருக்கலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா படம் நல்லா இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை போய் தாராளமாக போய் பார்க்கலாம். ஸோ விக்ரம் ஃபேன்ஸ்லாம் நல்லா கொண்டாடுற விதமாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். அது போக உங்களுக்கு ஆக்ஷன் மூவி நீங்கள் ரசித்து பார்ப்பீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்ல ஒரு வைப் மெட்டீரியல் மூவியாக இருக்கும்.